ராமத்துக்குமாரின் வரிகள். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பயணங்களின் காதலன். ஏலகிரி ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன். ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த வரிசையில் ஏலகிரியும் ஒன்று. இந்த ஏலகிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது விசிட் பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன். இந்த ஏலகிரியோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1200 மீட்டர். மேலே போக போகவே கிளைமேட் சும்மா ஜில்லுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு மேலே போக ஒரு 17 வளைவுகளை தாண்டி தான் போகணும். பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு செம்மையான வியூவையும் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும். இந்த ஏலகிரியில் நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு சீரீஸாக சொல்ல போகிறேன். போன வீடியோவில் நம்ம ஏலகிரியில் இருக்க போட் ஹவுஸ் பற்றின ஃபுல் டீட்டெயிலான வீடியோ பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் இருக்க ஒரு பேர்ட்ஸ் அட்வென்ச்சர் பார்க்குக்கு தான் போயிட்டுருக்கோம். இதோட பேரே ஏலகிரி பேர்ட்ஸ் அட்வென்ச்சர் பார்க் தான். நானும் இதுக்கு முன்னாடி இங்கே போனதில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். வாங்க போய் உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல டிக்கெட் பற்றி பார்க்கலாம். உள்ளே போகிறதுக்கு ஒருத்தருக்கு என்ட்ரி ஃபீ 100 ரூபா. வாங்க நம்ம அப்படியே டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போகலாம். நம்ம வந்த டைமில் மழை பெஞ்சிட்டு இருந்த காரணத்தால் எல்லாத்தையும் மூடி வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிறைய கிளியெல்லாம் இருக்க ஒரு ரூம்குள்ளே போக சொன்னாங்க. உள்ளே போகும்போது அந்த கிளிங்க சாப்பிட்ற ஒரு சில தானியங்களை கொடுத்தாங்க. அந்த தானியத்தை நம்ம கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிளிங்கெல்லாம் நம்ம மேலே உட்காந்து நம்ம கையில் இருக்க அந்த தானியத்தை சாப்பிடும். உண்மையை சொன்னால் வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போல்லாம் அதிகமாக பறவைங்களை பார்க்கவே முடியறதில்ல. இப்படி இருக்க சுச்சுவேஷனில் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கையிலேயே சாப்பிடுது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு செம ஃபீல் தான். இந்த கிளிங்கெல்லாம் எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறத பாருங்க. நான் என்னை பார்க்கிறேன், ஏதுமில்லாமலே இயல்பாய் சுடற்போல் தெளிவாய். நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன். கண்ணாடியாய் பிறந்தேன், காண்கின்ற எல்லாமும் நான் ஆகிறேன். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அழகா. எதிர்காணும் யாவுமே தீண்ட தோன்றும் அழகா. நானே நானாய் இருப்பேன், நாளில் பூராய் வசிப்பேன். போலே வாழ்ந்தே சலிக்கும் வாழ்வை மறக்கிறேன். வாகாய் வாகாய் வாழ்கிறேன், பாகாய் பாகாய் ஆகிறேன். காற்றோடு வள்ளூரு தான் போகுதே, பாதை இல்லாமலே அழகாய் நிகழே அதுவாய். நீரின் ஆழத்தில் போகின்ற கல் போலவே. அப்படியே இந்த இடத்துக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா ஒரு லேக் ஒன்று இருக்கு. அந்த லேக்குக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தில் ஊஞ்சல் கட்டி வச்சிருக்காங்க. ஒரு செம்ம வியூவோட சேர்ந்த ஒரு ஊஞ்சல். ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்.
இங்கே நிறையவே அட்வென்ச்சர்லாம் கூட இருக்குது. ரோப்பிங், ஜம்பிங் அப்படின்னு சொல்லி. நம்ம வந்த டைமில் மழை பெஞ்சிட்டு இருந்த காரணத்தால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நீங்கள் பே பண்ணணும். இந்த ஏலகிரி பேர்ட்ஸ் அட்வென்ச்சர் பார்க்கில் அவ்வளோதான் இருக்குது. ஸோ ஏலகிரி வரவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வரவங்க அதை பார்த்து வாங்க. இதையெல்லாம் பார்த்து முடிச்ச அப்புறம் நம்ம இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அந்த இடம் என்ன, எங்கே இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மேலும் வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.